அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் வேலராமமூர்த்தி அவர்களுடைய கூண்டை விட்டு வெளியே அப்படின்ற சிறுகதை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். ஒரு பெண்ணை படிக்க வைக்கிறாங்க பெற்றவர்கள். ஆனால் அவளை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அப்பா பிடிவாதம் பிடிக்கிறார். ஆனால் அவள் வேலைக்கு போனால் தன்னுடைய குடும்பத்துடைய வறுமையை ஓரளவுக்கு சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவர் விடாததற்கு ஒரு காரணம், அவருடைய சகோதரி இப்படி ஒரு இடத்துல படிக்க போய் தான் அவங்க தன்னுடைய கற்பை இழந்து உயிரையும் விட்டுறாங்க. அப்படியான ஒரு சூழல் தன் மகளுக்கு வந்து விடுமோ அப்படின்ற பயத்திலேயே வெளியூர் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். இறுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த கூண்டை விட்டு வெளியே சிறுகதை. காலையில் எழுந்ததுமே அந்த கோழிகளை கூண்டிலிருந்து திறந்து விடுவிக்கிறது அப்படின்னா ஜானகிக்கு ரொம்ப 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 ஒரு ஆனந்தம். சாயந்தர நேரத்தில் அந்த கோழிகளை எல்லாம் பிடிச்சு கூண்டில் அடைக்கிறது அம்மாவோட பொறுப்பு. ஜானகிக்கு வீட்டோட வாசல் புறத்தை விட கொல்லைப்புறம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம், கொல்லையில் தான் நிறைய மரங்கள் இருக்குது. மரங்களில் பறவைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கிணறு, அதை சுற்றியும் மருதாணி, துளசி, ரோஜா, செவ்வந்தி செடிகள் வரிசையாக இருக்கும். அந்த கிணற்றடியில் ஒரு துவைக்கல், அதில் எப்பயுமே உக்காந்தா குளிர்ச்சியாக இருக்கும். கைவேளைகளை எல்லாம் முடித்த உடனே அந்த துவைக்கிற கல்ல தான் போய் ஜானகி அமர்ந்துக்குவா. அப்படியே மேலே மரத்துக்கு மேலே வானத்தை பார்ப்பா. அதில் சின்ன சின்ன பறவைகள் அப்படியே குறுக்கிட்டு பறந்து போகும். காலடி நல்லா குளிர்ந்து போயிருக்கும். அந்த குளிர்ச்சி அவளோட உடல் முழுவதும் பரவும். அப்படியே காது மடல்களை தொட்டு பார்க்கும்போது பூவோட இதழ் மாதிரி இருக்கும். விரல்கள் அப்படியே மெதுவாக அவளுடைய உதடுகளுக்கு வரும். பட்டும் படாமல் அந்த உதடுகளை தேய்ச்சி விடுவா. இமைகள் அப்படியே தன்னை போல கண்களை மூடிக்கொள்ளும். இப்படி தன்னை மறந்து ரொம்ப நேரம் அந்த துவைக்கிற கல்ல உட்காந்துருப்பா. அதுவும் பௌர்ணமி இரவில் அப்படின்னா இவளுக்கு கேட்கவே வேணாம். அன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த துவைக்கல் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த குளிர்ச்சியை, அந்த மரங்களை, செடிகளை, பறவைகளை ரசிச்சுட்டு அப்படி ஒரு ஏகாந்தமான நிலைமையில் உட்காந்துருப்பா. ஜானகிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மரங்கள் கூட, செடிகள் கூட எல்லாம் பேசுகிற மாதிரி அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க முடியாத சந்தோஷம் எல்லாமே அவள் அந்த செடி கொடிகள் எல்லார்கிட்ட கூடயுமே பகிர்ந்துக்கக்கூடிய இதுதான் எப்பயுமே அவளுக்கு இருக்கும், அந்த மகிழ்ச்சி. அந்த வீட்டில் வறுமை இருந்துச்சு. அந்த வீடு அடமானத்தில் இருந்தது. அந்த வீட்டோட தலைவர் ஜானகியோட அப்பா குருநாதன் ஜோசியம் பார்க்குறவர், ஜாதகம் எழுதுவார், பஞ்சாங்கம் பார்த்து கல்யாண சடங்குகளுக்கு நாள் குறித்து தருவார். குருநாதன் சொன்னது தான் பிரம்மனோட எழுத்து மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் குருநாதன் அப்படின்னு தான் சுத்துப்பட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. வீட்டிலும் கூட அவர் மனைவிகிட்டையும் சரி, மக்கள்கிட்டையும் ஒரே ஒரு சொல் தான். அதை மறுக்கவோ இல்லை அந்த சொல்ல மாற்றவோ இடமே கிடையாது. ஜோதிடம், ஜாதகம் அப்படின்னு ஒரு பாதகம் இல்லாத வருமானம். சேமித்து பழக்க அவர்கிட்ட இல்லை. பள்ளி இறத்தேடுற கதை தான். ஒரு பூச்சி கிடைச்சா இன்னைக்கு பொழுது கழிஞ்சது, நாளைக்கும் ஒரு பூச்சி கிடைக்கும். அதே மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையும். ஜானகி செவ்வந்தி பூச்செடிகளுக்கு இடையில நின்றுக்கிட்டு இருக்கா. வாசலில் தபால்காரர் வராரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. தபால்காரர் வந்ததும் அந்த செடிகளுக்கு நோகாமல் மெல்ல விளக்கிட்டு நடந்து அந்த தபாலை வாங்குறா. தபால்காரர்கள் பெரும்பாலும் நல்ல செய்திகளை தான் சுமந்து வர்றவங்க. பிரித்து படித்ததையுமே அப்படியே குதிச்சுக்கிட்டு முன்னாடி பற்றி நடுப்பத்தி சமையல் அறையை தாண்டி ஓடுறா. அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு, என்னடி ஜானோ அப்படின்னு அம்மா சமையல் அறையிலேருந்து லக்ஷ்மி கேட்குறாங்க. அம்மா ஆர்டர்ஸ் வந்துருச்சுமா அப்படின்னு ஓடி கொல்லப்புறத்துக்கு தான் போய் அந்த கிணத்தடியில் தான் நிற்கிறா. இவளோட சந்தோஷத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள் எல்லாமே சந்தோஷத்தில் ஆடிச்சா. அப்படியே நிமிந்து அந்த மரங்களுக்கு மேலே வானத்தை பார்த்தா 11 மணி சூரியன் அப்படியே குளிர்ந்து இருந்தது. ஜானோ அப்படின்னு உள்ளிருந்து அம்மா சத்தம் போடுறாங்க. ஜானகி பதட்டப்படாமல் ஒவ்வொரு மரமாக, ஒவ்வொரு செடியாக தொட்டு தொட்டு அந்த செய்தியை சொல்கிறா. ஓஞ்சப்பாடு இல்லை, எத்தனை மரம், எத்தனை செடி, எல்லாத்துலேயுமே பூக்கள். முதல்ல வேலைக்கு போனதையுமே இந்த வீட்டை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறா. அடியே ஜானகி, கூப்பிட்டுட்டே இருக்கன்ல,
அப்படின்னு அம்மா கத்திக்கிட்டே கிணத்தடிக்கு வந்துட்டாங்க. அம்மா வேலைக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு குதி குதித்து அந்த கடிதத்தை அம்மாவோட நெஞ்சுக்கு நேராக நீட்டுறா. அம்மா கடிதத்தை வாங்கி கூட பார்க்காம என்ன வேலைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு விபரத்தை சொல்கிறா. லக்ஷ்மி அம்மாவோட தோலை தொட்டு திருச்சிக்கா போனோம் அப்படின்னு ஒரு குலுக்கு குலுக்குறாங்க. அம்மா வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது. இந்த பாலிடெக்னிக் பட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு 4 வருஷமாக நான் எத்தனை இன்டர்வியூகளுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இது நல்ல வேலைம்மா, கை நிறைய சம்பளம், 2 வருஷத்தில் வீட்டு கடனை அடைச்சிடலாம்மா அப்படின்னு அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கெஞ்சி கேட்குறா. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா என்ன சொல்லுவாரோ. அப்பா சொல்லிட்டாரு, வெளியூருக்கு வேலைக்கு போகக்கூடாது. அம்மா கதவோரத்தில் பாதி உடம்பு தெரிய நிற்கிறா. ஒட்டிக்கிட்டு ஜானகி. தம்பிங்களா திண்ணியில் உட்காந்துட்டு இது நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வடக்கு பார்த்து சமணம் போட்டு உட்காந்துருக்காரு. அம்மா அம்மா நீ சொல்லுமா, இந்த வீட்டை மீட்கணும், தம்பிங்கெல்லாம் படிக்கணும், எவ்வளவு கடன் இருக்குல்லம்மா அப்படின்னு அம்மாவோட காதுக்குள்ளே மெதுவாக சொல்கிறா. அம்மா எதுவும் பேசாமல் அந்த சேலத்தில் எடுத்து வாயை புத்திக்கிட்டா. ஒரு சொல் குருநாதன் கிட்ட யார் பேச முடியும்? அம்மாம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா, நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடுமா அப்படின்னு அம்மாவை உழுக்கிறா. அவ இமையிலிருந்து உடஞ்சி நீர் வழியுது. குருநாதன் திரும்பி பார்க்குறாரு. கையில் இருந்த பஞ்சாங்க 2ஆ கிழிஞ்சது. பூட்டுகளில் பேர் போன பூட்டு திண்டுக்கல் பூட்டு, இப்பெல்லாம் அலிகார் பூட்டு, சிங்கப்பூர் வழியாக வர்ற சீன பூட்டுகளும் நல்ல ஒரு பேர் இருக்குது. அப்பா ஒரு நல்ல பூட்டு. எல்லா அப்பாக்களும் அம்மாக்களும் பூட்டு பிறவிக்கு தான். அவங்க வீட்டு பெண் மக்களை ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு பூட்டுறாங்க. வலதுகை ஆட்காட்டி விரலில் சாவி கொத்த கோத்து சுத்தினபடியே தெருவில் வர்றாங்க. நான் போட்டிருக்கும் பூட்டு தான் நல்ல பூட்டு. இஹிஹி இல்லை, ஏன் பூட்டு காலங்காலமாக உள்ள பூட்டு, கனத்த பூட்டு. பூட்டுறதுல போட்டி பல்லிழிப்பு. குருநாதனுக்கு ஒரு தங்கை இருந்தா. அவள் பேர் தமயந்தி. இடி மின்னலுக்கு பயந்து மலங்காட்டை விட்டு தப்பி வரும் மாம்பழத்தான் குருவி மாதிரி நல்ல திரேகக்கட்டு, உள்ளங்கையில் வைத்து உருட்டி விளையாட தூண்டக்கூடிய அழகு. ஒரு பெண் புஷ்பவதி ஆகிட்டா பள்ளிக்கூட படிப்பை நிறுத்தி விடுற காலம் அந்த காலம். ஆங்கிலம் கற்றுத்தர்றக்காக நடுப்பத்தி வர வந்த ஆசிரியரை வீட்டுக்கிறவங்க நம்பினாங்க. தமயந்தியும் நம்பி மடி விரிச்சிட்டா. விஷயம் தெரிஞ்ச உடனே பிணமாகி போயிட்டான். இந்த ஜானகியை அந்த பக்கம் கொடுத்து அந்த தமயந்தியை இந்த பக்கம் வாங்கலாம். ஒரு கிளையில் பூத்த மலர்கள் மாதிரி அப்படியே ஒரு உருவொற்றுமை. இறை தேடப்பான பறவைகள்லாம் கொள்ளையில் மரங்களுக்கு வந்து திருப்பி கூச்சலிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு என்ன படிக்க வைக்கணும், ஏன் இந்த கடன்படணும் அப்படின்னு ஜானகியோட முகம் சுருங்கி மூக்கு வெடைக்குது. அழுகையை தாண்டி அவளுக்கு கோபம் வருது. ஜானு அப்படின்னு சொல்லிட்டு மகளோட தோல்ல சாஞ்சு அம்மா அலறா. மூத்தவ மணி தொண்டை அடைக்கிற அழுகையை மீறி, அம்மா எனக்கு தம்பிக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட புத்தகம் வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒழுக்கமாக போட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கா, அம்மா அக்கா வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு கெஞ்சுறான். மணி உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறா. ஜானகி அம்மாவை தொட்டு, அம்மா எனக்கு புரியுதுமா, நானும் தமையன் தேத்த மாதிரி எவனுக்காவது மடியை விரிச்சிட்டு மாண்டு போயிடுவன் தானே, அப்பா எனக்கு வெளியூட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஜானு அப்படின்னு அம்மா அதிர்ந்து போகிறாங்க. சின்ன மகள்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய வார்த்தை. அம்மா நான் படித்ததெல்லாம் பரீட்சைக்காகவும் வேலைக்காக மட்டும் இல்லைம்மா, இந்த சமூகத்தில் என்னோட ஸ்தானத்தை பற்றின தெளிவான சிந்தனை எனக்கு இருக்குது. சுய பிரஜையுள்ள எந்த பொண்ணுமே கண்டதுன்னு காதல்னு வயப்பட்டு கற்பிழந்து போக மாட்டாமா. என் வாழ்க்கையில் காதல் என்பதே சாத்தியமில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அடமான இருக்கிற வீட்டை மீட்கணும், தம்பியெல்லாம் படிக்கணும், அது வரைக்கும் எனக்கு ஒரு காதலோ இல்லை காதலனோ கணவனோ கண்டிப்பாக தேவைப்பட மாட்டா. என்னை நம்புங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சரா. ஜானகி உங்கள் அப்பா கிழிச்சு கோட்டை தாண்ட எனக்கு சத்தியமாக தைரியம் இல்லைம்மா. பெரியவங்களோட ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னு அம்மா பம்பிக்கிட்டே சொல்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்கம்மா, அக்காவை படிக்க வச்சதில் அர்த்தம் இருக்குது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லை அப்படின்னு மூத்தவ மணி பாஞ்சு வர்றா. அம்மா உங்கள் தலைப்பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளையா நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னு அவளுக்கு கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அம்மா எதுவும் சொல்லலை. காலையில் விடிகாலை குருநாதர் வழக்கம் போல் எந்திரிச்சு முகங்கழுவ கொல்லைப்புறத்துக்கு போகிறாரு. சமையல் அறையில் மனைவியோட விசும்பல் ஒலி கேட்குது. நின்று திரும்பி என்ன அப்படின்னு ஏறிட்டு கேட்குறாரு. நம்ம ஜானகி அப்படின்னு வாயில் இருக்கிற உள்ளங்கையை மலத்தரா. குருநாதரோட கால்கள் லேசாக இடறிச்சு. மணிப்பையில் எங்க
2 பேரும் விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி முதல் பஸ்ஸுக்கே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு குலுங்கி குலுங்கி அழறா. குருநாதனோட உடம்பு தடுமாறுச்சு. பாதங்களை தேய்ச்சிக்கிட்டே திரும்பினாரு. கிணத்தடிக்கு போனாரு. நேரம் இறைச்சி அப்படியே தலைவலியா ஊத்திக்கிட்டாரு. அப்படியே மரங்களுக்கு கூட வானத்தை பார்த்து தமையந்தி அப்படின்னு ஒரு கத்து கத்துறாரு. மரங்கள் இருந்த பறவைகள்லாம் பதறி திசைக்கு ஒண்ணா சிறகடிச்சு பறந்து போகுது. இன்னைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கூண்டை திறந்து கோழிகளை விடுவிச்சது தாயார் லட்சுமி தான் அப்படின்னு இந்த சிறுகதையை முடிச்சிருப்பாரு. கோழிகளை மட்டுமல்ல, கூண்டை விட்டு அவளுடைய கோழி குஞ்சுகளும் வெளியே போக விடுவித்தது தாயார் லட்சுமி தான் அப்படிங்கிறது கடைசி வரியில நமக்கும் புரிஞ்சிருக்கும். வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.